ரஜினிக்கு கிடைச்ச பேர் புகழ் வந்து கடவுளுடைய பிளஸிங் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு எழுதியிருக்கும் போது சிவகுமார் எப்படி தடுக்க முடியும்? 14 படம் பூரா நடிச்சிருக்க கமலஹாசன் தடுக்க முடியல, சிவகுமார் தடுத்துருவாரா? கலை உலக மார்க்கண்டேயர் என்று போற்றப்படக்கூடிய நடிகர் சிவகுமார் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கார். சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால மார்க்கண்டேயர், கலை உலக மார்க்கண்டேயர்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியர், நல்ல ஒரு சொற்பொழிவாளர், நல்ல நினைவாற்றல் மிக்கவர், மிகச்சிறப்பாக மேடையில் மகாபாரதம்லாம் சரளமாக பல மணி நேரம் வந்து பேசக்கூடியவர் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு பேரும் ஒரு உண்டு திரைத்துறையில். இவர் சூப்பர் ஸ்டார் குறித்து என்ன சொல்லியிருக்காரு இப்போ ஒரு பேட்டியில் அப்படின்னா, 16 வயது நிலை திரைப்படத்தில் ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக வருவார். ஸ்ரீதேவி அவர்களை படத்துடைய கிளைமேக்ஸில் ரேப் பண்ணுற மாதிரிலாம் அந்த கேரக்டர் இருக்கும், பரட்டை கதாபாத்திரம். அவ்வளோ கொடூரமான ஒரு வில்லன், கமல்ஹாசன் ஹீரோ. ஆனால் படம் முடியும் போது பரட்டை தலைவான்னு சொல்லிட்டு போனாங்க ரசிகர்கள்லாம், படம் பார்க்க வந்த ஜனங்கள்லாம். எல்லாருக்குமே பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி ஒரு கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டரை எல்லாரும் கொண்டாடினாங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே அமையாது, ரொம்ப ரேராக தான் அமையும். எல்லாருக்குமே அந்த ஹீரோ ஸ்தானம், அந்த ஹீரோ அந்தஸ்துங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது. நாசர்லாம் கூட ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்தார், அவர் கிளிக் ஆகலை, பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் மறுபடியும் குணச்சித்திர வேடத்துக்கு வந்து மாறிட்டார். ரஜினிக்கு அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் அவருடைய நடிப்பு திறமை இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு பிளெஸ்டு ஒரு பர்சன் அவர். அதனால தான் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு பேர் புகழ்லாம் வந்து கிடச்சிது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சதை வந்து யாராலையுமே வந்து தடுத்துருக்கவே முடியாது. நிறையா பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, போனா ஒரு கேள்விக்குறி படத்தில் வந்து நீங்கள் வில்லனாக நடித்து ரஜினியை வந்து ஹீரோவை வந்து விட்டு கொடுத்துட்டீங்க, அதனால் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து என்ன ஆகணுங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு முன்னாடியே. சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவன் தாயினுடைய கருவறையில் இருக்கும்போதே இவனுக்கு இதுதான் கிடைக்கணும், இவன் இதுதான் ஆகணும், இவன் இங்கே தான் பிறக்கணும், இவனுடைய முடிவு இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி மண்டை ஓட்டுக்குள் திணித்து இறைவன் வந்து அனுப்பிட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாராலையுமே மாற்ற முடியாது. 16 வயதில் படத்தில் படம் பூரா வரக்கூடிய கமல்ஹாசனாலே தடுக்க முடியல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகிறத, சிவகுமார் எப்படி வந்து தடுக்க முடியும்? அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறத வந்து ஆயிருக்கிறத வேறு யார் நினச்சாலும் தடுத்துருக்க முடியாது. அதுதான் அவருக்கு கிடைக்க வேண்டியது, அவரை கிடச்சிருக்காது அவருக்கு அப்படின்னு சிவகுமார் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாரை பற்றி இது மாதிரி விஷயங்கள் பேசும்போது நமக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸ் ஆகுது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத தாண்டி அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சிவகுமார் அவர்கள் சொல்லும்போதும் பார்க்க முடியுது. இவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருடைய வார்த்தைகள்லேருந்து. மேலும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.